உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனியும் ராகுவும் இணைகிறார்கள். மார்ச் மாதம் 29 சனி பகவான் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வர்றாங்க. மீனத்துக்கு வரும்போது அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறாங்க. அந்த ராகுவோடு சனி பகவான் இணைகிறார். 30 வருடம் கழிச்சு அந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி ராகுவோடு இணைகிறார். அப்ப அந்த சனி ராகு இவர்களுடைய இணைவு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவாக நாம் பேசதான் இருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகத்தான மகர ராசிக்காரர்களே, இது மகர ராசி அப்படிங்கிறது ஒரு உத்தம ராசி. ஆமா, நீங்க எவ்வளவு நேர்மையாக இருந்து, எவ்வளவு சின்சியராக இருந்து, எவ்வளவு நீங்க ஒர்க் அவுட் பண்ணினாலும் உங்க வேலையில உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை. எவ்வளவு உத்தமராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை. நீங்க யாருக்கு எந்த நல்லது செய்தாலும், அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்தாலும் அவர்கள் மூலியமாக நல்ல திருப்தியும் கிடைப்பதில்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நினைத்து நீங்கள் ஒரு சில நாட்களில் என்னடா வாழ்க்கை, நாம எல்லாத்துக்கும் நல்லதானே செய்யறோம், நம்மளுக்கு எந்த ரூபத்திலையும் ஒரு நல்லதே நம்மளுக்கு நினைக்க மாட்டாங்களா, நல்லது நினைக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு பார்க்க போனா நம்ம போகக்கூடிய பாதையில அவங்க குறுக்க வராம இருப்பாங்களா, இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. கடந்த காலத்துல 7.5 சனி, இந்த 7.5 சனி விட்டு இந்த மார்ச் மாதம் 29 சனி பெயர்ச்சி ஆயிட்டாரு. உசப்பா அப்படின்னு சனி பகவான் நம்மளை விட்டு விலகிட்டாரு அப்படிங்கிற திருப்தி இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா கிடைச்சிருந்தாலும் உங்களை வெறுங்கையோட தான் அந்த சனி பகவான் விட்டுட்டு போயிருக்கிறார். இந்த வெறுங்கையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம முளம் போடணும். நம்ம வாழ்க்கையில இதற்கு மேலதான் சம்பாரிச்சு மெல்ல மெல்ல குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இப்படித்தான் இருக்குது உங்க பொசிஷன். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி ராகுவுடைய இணைவு ஒரு ஜாக்பாட். கையில ₹1 இருந்தாலும் சரி, அதை பல கோடிகளாக மாற்றக்கூடிய ஒரு நேர காலம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இது உண்மையாக நடக்கும். 50 நாட்கள், மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி ஆறாங்களா, இந்த ராகு பகவான் மே 18 வரைக்கும் அந்த சனி கூட சேர்ந்து இருப்பார். அதுக்கப்புறம் தான் அது பயிற்சியாகி ராகு பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த ராகு பகவானும் சனியும் இணைந்து குருவுடைய வீட்டுல 51 நாளைக்கு இருப்பார். அப்ப அந்த குரு பகவான் அப்படிங்கிறது சுபகிரகம். அந்த சுபகிரகத்தினுடைய வீட்டுக்கு பாவ கிரகங்களான சனியும் ராகுவும் போயிருக்கிறாங்க. அப்ப சுபகிரகத்தினுடைய வீட்டுக்கு பாவ கிரகங்கள் போனாலும் சுபத்தன்மையை அடைந்து விடுகிறார்கள். இதனால அந்த சனி 3ஆம் இடத்துக்கு போவது ஒரு யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு. அந்த சனி ராகுவோடு இணைவது 2வது யோகம். 3வது யோகம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதி நட்பு கிரகமான சுக்கிர பகவான் அதே குரு பகவான் வீட்டுல உச்ச பலத்தோடு இருப்பது 3வது யோகம். இந்த 3 யோகங்களினால் மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து பல துரோகங்களை சந்தித்து இழக்க கூடாதது எல்லாத்தையுமே இழந்து, உங்க குடும்பத்தை இழந்து, மக்களை இழந்து, அந்த உறவுகளை இழந்து
இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கைவிட்டு போனது எல்லாமே கிடைக்குமா இப்படிங்கிற கேள்விக்குறிதான் உங்களுக்கு. இப்போ பல கோடி போனாலும் சம்பாரிச்சிடலாம், ஒரு உறவு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ள ஆழ்ந்த வருத்தங்கள். கண்டிப்பாக நீங்கள் இழந்த உறவுகளை சம்பாதிப்பீங்க, இது வந்து உறுதி, இது நடக்கும். அப்ப உங்களுடைய மனசு இன்னைக்கு வந்து ஒரு உறவை இழந்துட்டு, இப்ப வந்து கணவன் மனைவியா இருந்தாலும் பிரிஞ்சிருப்பீங்க, இல்ல அப்பா மகனுக்கு இல்ல ஆகாம இருக்கும், இல்ல அக்கா அண்ணன் தங்கச்சிக்கு பிரிஞ்சிருப்பீங்க, அண்ணன் தம்பியும் பிரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி உறவுகள் ஏதாவது ரூபத்துல சேராதா? அதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா? எங்க வாழ்க்கையில நாங்க 200 வருஷம் வாழ போறது இல்லை, 100 வருஷம் வாழ போறது இல்லை, இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம். கடந்த காலத்துல தெரிஞ்சோ தெரியாமலையோ சில பிரச்சனையை வந்துச்சு, பிரிஞ்சோம், இந்த பீரியட்லயாவது நாங்க சேர மாட்டோமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கண்டிப்பாக அந்த பிரிந்த உறவுகள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அதன் மூலியமாக உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, மன திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரங்களே, நீங்கள் இழந்ததை அடைந்தே தீர்வீர்கள், இது உறுதி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பாட்டன் காலத்திலும் சரி, உங்க அப்பா காலத்திலும் சரி, உங்க தாத்தா காலத்திலும் சரி, அங்கிருந்து போன சொத்துக்கள், உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், இல்ல உங்களுக்கு வந்து கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு அப்படின்னு இருந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த ராகு பகவான் தீர்த்து வைப்பார். அது போக பங்காளிகள் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். இது போக நீங்க வந்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல ஒரு பிசினஸ் பண்ணி உங்களுடைய பணம் மாட்டிட்டு இருக்குது, அது ரிலீஃப் ஆகல, எப்ப ரிலீஃப் ஆகுன்னு தெரியல, அது வந்து முடங்கி போனங்காட்டி தான் எங்களுடைய வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிருச்சு அப்படின்னு நீங்க ஏமாந்திருந்தாலுமே இந்த பீரியட்ல அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அப்போ உங்க தொழில் மூலியமாக, உங்களுடைய வியாபார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்க சிக்கி இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும். அதன் மூலியமாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீர்கள். அது போக நீங்க வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், இப்போ ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இதுவும் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சாலும் அது எல்லாமே இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக கண்டிப்பாக நடக்கும். சுவிட்சர்லாந்துல இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, கனடால இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில நீங்க எந்த விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது முடங்கி போனது மீண்டும் அது துளிர்க்கும், அதுல சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. இது போக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வீடு கட்டுவீங்க, வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவீங்க. நீங்க நல்ல செல்வாக்க செல்வந்தராக வாழ்ந்த மனிதர்கள் இப்போ ஏதோ இந்த ஏழரச்சனுடைய தாக்கத்தினால நிறைய இழந்துட்டீங்க. இழந்ததை கண்டிப்பாக அனுபவிச்சு அதை மீண்டும் சம்பாரிச்சு சாதிக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. எதற்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்துல இந்த ஏழரை சனியின் போது அந்த ஏழரை சனி யாருக்கு இருக்குதோ அவங்க கூட சிலர் இருந்தாங்க குடும்பத்துல, மனைவி மக்கள்னு, அவங்களும் பாதிக்கப்பட்டு மனஸ்தாபங்கள் வந்து மனசு உடஞ்சு பிரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே ஒன்று சேருவீங்க, எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை என்ன ஏது அப்படிங்கிறது. அந்த தலையெழுத்து சொல்றது அந்த ஜென்ம ஜாதகம் தான். அதனால அந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.